ஹே காய்ஸ், வெல்கம் டு சோலோ ட்ராவலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்னென்னா ஆக்சுவலாக இந்த வீக்கிலேருந்து நம்ம டூர் போக போகிறோங்க. ஸோ எங்கே அப்படின்னா அதை நான் சஸ்பென்ஸாக வீடியோ நகர்ந்துக்கிட்டே போகும்போது நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ டூர் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற வீக்கில் நான் இப்போ இது ஷூட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து என்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து டூருக்கு போகிறதுக்கான பேக்கிங் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னலாம் நம்ம வந்து டூருக்கு போகிறதுக்கான பேக்கிங் வந்து தேவை அப்படிங்கிறது இது பண்ணுறோம். ஸோ டூர் எங்கே போகிறோம் அப்படிங்கிற லொக்கேஷன்ஸ் வந்து நான் பின்னாடி ஷேர் பண்ணுறேன். பட் ஆனால் நம்ம போகிறது வந்து எங்கே அப்படின்னா நார்த் இந்தியா டூர் போகிறோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் நார்த் இந்தியா சைடில் டூர் போக போகிறோம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அண்ட் அதே மாதிரி இதில் வந்து நிறையா பார்ட்ஸாக நான் வந்து வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ இது எத்தனை பார்ட்டாக போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 பார்ட்ஸாக இந்த மாதிரி நான் போடுறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு லொக்கேஷன் போனால் வந்து 2 பார்ட்டாக இந்த மாதிரி போடலாம். பட் நம்ம போக போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 4 லொக்கேஷன் போல் நம்ம போக போகிறோம். ஸோ அங்கே போகிற இடத்துல வந்து எப்படிலாம் நம்ம வீடியோ எடுக்க விட்றாங்களா விடலையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து நிறையா பிளேஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறோம், வீடியோ ஷூட் வந்து நம்ம பண்ணுறோங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட் பேக்கிங் பண்ணுறது இந்த மாதிரி வந்து நான் காட்டுறேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து ஒரே ஒரு சஸ்பென்ஸ் மட்டும் நான் இதில் வந்து உடச்சிக்கிறேன். ஸோ என்னது அப்படின்னா, நாம் ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு இதில் இருக்க சஸ்பென்ஸ் வந்து நான் உடைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பேக்கிங் போகலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேக்குக்காக வந்து இங்கே மேனேஜர் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து எனக்கு ட்ராவல் பிடிக்கும்னு, ஸோ அதனால் எனக்கு ஒரு ட்ராவல் பேக் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கில் தான் நான் வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறோங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பாக்சிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னா நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே பிரித்து பார்த்துட்டேன். பட் ஓகே, இருந்தாலும் இப்போதைக்கு இது அன்பாக்சிங் மாதிரி லைட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே இதில் ஸோ லேப்டாப் வச்சுக்கிற மாதிரியான இதுவும் ஓகே, அதே மாதிரி திங்ஸு இந்த ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் ஃப்ரண்ட் ஜிப் ஒன்று வருது. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் உங்களோட திங்ஸு அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் இந்த ஒரு சின்ன ஜிப்பில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பேசியஸாக இந்த மாதிரி ஃபுல்லாகவே இருக்குதுங்க. ஸோ இங்கே வந்து உள்ளே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து பயங்கரமாக நிறையா வந்து திங்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அண்டு இந்த இதில் வந்து இன்னும் 2-3 ஜிப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சில திங்ஸு இதெல்லாம் வச்சுக்கலாம். நம்மளோட பர்ஸு அண்டு பாஸ்போர்ட்ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எதுனாலும் வச்சுக்கலாம். நாம் வந்து அதே மாதிரி இங்கே இதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பென்ஸ் ஆர் எதாவது நோட் புக்கு, நோட் பேட், எனிதிங் சம்திங் எதுலாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் திங்ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி திங்ஸில் வச்சு நீங்கள் கொண்டு போய்க்கலாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி ஜிப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து பயங்கர ஸ்பேஷியஸாக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து திங்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கலாங்க, எவ்வளோ நாள் உள்ளடக்கி வச்சுக்கலாம். அதாவது இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ட்ரெக்கிங் போகிறப்போ வந்து நம்ம ஷூஸ் வந்து வைக்கிறதுக்காக வந்து இந்த இடம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பேஸ் வந்துருக்கு. அண்ட் அதே மாதிரி இதுக்கு கீழே வந்து இந்த சைடில் ஒரு ஜிப் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இம்பார்ட்டன்ட் திங்ஸாக ஏதாச்சும் நீங்கள் சார்ஜர்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறக்கா இந்த ஒரு இது இருக்குது. அண்டு அப்புறம் இங்கே வந்து உங்களோட வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு இருக்குது. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தோலில் போட்டு போகிறப்போ வந்து நல்லா செம குஷனாக இருக்கிறதுக்காகவும் இது வந்து பேக் பெயின் இது வராமல் இருக்கிறதுக்காகவும் இது வந்து வச்சுருக்காங்க. அண்டு இது வந்து எதுக்காகனா, சப்போஸ் வந்து உங்களுக்கு வெயிட் ரொம்ப இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் இதை வந்து உங்களோட இடுப்பில் இது கட்டிக்கிட்டு நீங்கள் இப்படி வந்து க்ளோஸ் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். ஸோ இதுக்காக தாங்க இந்த பேக் வந்து ஆக்சுவலாக இந்த பேக் வந்து என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்ட்ரோ காட்டன் சொல்லி இருக்குது அந்த கம்பெனியில். ஸோ இது வந்து இந்த பேக் எனக்கு அவர் வாங்கி கொடுத்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்து அப்படியே அப்போ வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இது வந்துட்டேன். ஸோ மறுபடியும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த பேக்குக்காக. ஸோ பேக்ரவுண்ட் செட்டப் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியாக குப்பையாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பேச்சுலர் ரூம் தானே, ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இப்போது பேக்கிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ்,
சோப்பு, சீப்பு, ப்ரஷஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து உங்களுக்கு மெடிசின்ஸ் வந்து ஏதாச்சும் வந்து தேவை அப்படின்னா நீங்கள் எதாவது ரெகுலராக எடுப்பீங்க, சப்போஸ் அது வந்து ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி டைமில் மட்டும் நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னா அந்த மெடிசின்ஸும் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணுங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா அங்கே கிடைக்கும் தான் இல்லைங்கள, பட் ஆனால் சப்போஸ் வந்து கைவசம் நம்ம வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டி. ஸோ அதனால் வந்து மெடிசின்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். அண்ட் இந்த மாதிரி நார்த் இந்தியா டூர்ஸ் போகிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்கிறேங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிக்கெட்ஸ் எதுவும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அண்டு ஏதாச்சும் நீங்கள் வந்து ஒரு குட்டி பூட்டு மாதிரி எதாவது வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும் நிறையா வந்து எதெல்லாமோ நடக்குது. சேஃப்டி பர்பஸ்க்காகவும் ஒரு சின்ன பூட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் காஸ்ட்லியான திங்ஸ் கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஸோ பேகை வந்து ஏதாச்சும் நீங்கள் போட்டு லாக் பண்ணுறதுக்காக இந்த வந்து திங்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா வந்து இப்போது கேஷஸாக வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா கேஷஸ் வந்து நீங்கள் பர்ஸ்லையோ வேலெட்டில் அந்த மாதிரி வச்சுருக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் நடக்கலாம், மேபி இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன், ஸோ கேஷஸ் வந்து கொஞ்சம் கையில் கம்மியான பட்ஜெட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா அதிகமாக நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஸோ சேஃப்டி இருக்காது. ஸோ நம்ம வந்து ஐயோ போயிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே வந்துலாம் நம்ம ட்ராவல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபோன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இருக்க காலத்தில் வந்து பயங்கரமாக கெட்டு போய் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து சொல்கிறேங்க. சரி, ஓகே. நான் ஆக்சுவலாக நம்மளோட டூர் பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக் டூர் பிளான்ங்க. ஸோ 1 வீக்கில் 4 பிளேஸ் நார்த் இந்தியா பிளேஸ் வந்து சுற்ற போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நார்த் இந்தியா டூரில் நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ட்ரீமான டூருங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ நான் பல வருஷம் வந்து நான் இந்த ஒரு பிளேஸுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பயங்கரமாக கனவு கண்டு அப்படிலாம் நான் வந்து போகிற பிளேஸ் இது வந்து. அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு ட்ரிப்புக்காகவே நான் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து நான் பிளான் போட்டிருக்கேன். ஸோ எங்கெல்லாம் போகலாம், எங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து பிளான் போட்டிருந்தேன். அண்டு மேக்ஸிமம் வந்து அந்த ஒரு டைம் அலோகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த டைம் அலோகேஷன்ஸ்க்கு என்ன மாதிரிலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் போட்டிருந்தேன். பட்டு காட் இருக்கார், அதே மாதிரி வெதரும் வந்து நம்மளை வந்து கெடுத்துடக்கூடாது இந்த விஷயத்தில். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து வெதர்ஸ் வந்து இது பண்ணாலுமே நம்ம வந்து ஒரு சேஃப்டி பர்பஸாக இதெல்லாமே போகணும் கண்டிப்பாக. ஸோ இப்போது திங்ஸ் எல்லாமே எடுத்து வைக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து எல்லாமே எதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கிறோம்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம பசங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரே ஒரு பேண்ட் இருந்தால் போதும். அண்ட் அதே மாதிரி ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் மேக்ஸிமம் இது பண்ணிப்பீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. ஒரு பேண்ட்டை வச்சு 5 ஷர்ட் 6 ஷர்ட் போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. ஸோ அதே கேட்டகரி தான் நானும். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இங்கே இருக்கிற ஒரு பேண்ட்டை மட்டும் எடுத்து அப்படியே வந்து எடுத்துகிட்டு போகலான்னு வச்சுருக்கேன் எங்கள் பிளானில். ஸோ அதுக்காக நான் வந்து இதில் வந்து என்ன பேண்ட் எடுக்கலான்னு அப்படியே பார்த்துட்ருக்கேன். ஸோ பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு பேண்ட்டை, ஒரு பிளாக் பேண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போட்டுற வேண்டியதாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஷர்ட் அண்ட் ஷர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறையா வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளோட இன்னர்ஸும் வந்து நிறையா வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே துவைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம நிறையா வந்து நைட் டைமில் ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி நைட் ஸ்டே மாதிரி வந்து பெருசாக இன்னும் நம்ம வந்து ஒரு சில இடங்களில் தான் தங்குறோம். அதாவது இப்போது ஒரு 2-3 இடத்துல தான் நம்ம வந்து தங்குறோம். ஸோ அப்படி தங்குறப்போ வந்து நமக்கு நைட் ஸ்டே வந்து ஓகே, பட் ஆனால் சில இடங்களில் நம்ம நைட்டே ட்ராவல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த லாட்ஜ் போட்டு ரூமில் இருக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ கம்மியான இதில் பட்ஜெட்டில் கம்மியான இதில் தான் போக போகிறோம். அண்ட் அதே மாதிரி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஃபுட்டு இதுவும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம சுற்ற போகிறோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளாக் பேண்ட்டு தான் போடலான் இருக்கேன். அதே மாதிரி போட்டுட்டு அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஷர்ட் வச்சுக்கலான் இருக்கேன். ஸோ 2-3 ஷர்ட்டும் ஒரு 3 டிஷர்ட் போல் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேங்க. அண்ட் அதே மாதிரி இன்னர்ஸ் பார்த்திங்கன்னா நிறையாவே வாங்கி வச்சாச்சு நம்ம பட்ஜெட் இதுக்கு ஏற்ற மாதிரி, இந்த டூருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுவுமே நிறையா நம்ம கொண்டு போக போகிறோங்க.
ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பேக்கிங்காக வந்து கொண்டு போகாதீங்க. ஸோ அதுவே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அடைக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து என்னென்னா நம்ம இன்னர்ஸை வந்து மடிக்கிறதுமே வந்து குட்டி குட்டியாக வந்து மடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அதில் தான் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து அதிகமாகவே கிடைக்குங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி பேக் பண்ணிட்டு இன்னும் குட்டியாக வந்து சுருக்கிட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து இந்த பேக்குக்கு வந்து நிறையா ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன், கொடை எதுக்கும் கையில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா வெதர் வந்து கண்டிஷன் எப்படினாலும் மாறலாம். சப்போஸ் வந்து மழை பெய்யலாம், சப்போஸ் வெயில் ரொம்ப அதிகம் அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காகத்தான் வந்து கொடை வந்து அதிகமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அப்புறம் ஸ்வெட்டர்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தேவை, ரொம்ப குளிரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, ஸ்வெட்டர்ஸ் எது தேவை அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட ஸ்வெட்டர்ஸ்லாம் கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்வெட்டர்ஸ் எதுவும் கொண்டு போடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னர்ஸ் வந்து எல்லாமே வந்து பேக்கிங்கில் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே வந்து அண்டர் கிரவுண்டாக வந்து ஒரு சில இதை உள்ளே போட்டாச்சுங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து எதெல்லாம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்றது இருக்குது. ஸோ ஷர்ட் வந்து ஒரு 2-3 வச்சுக்கலாம். அண்டு அதே மாதிரி டிஷர்ட்ஸும் வந்து ஒரு 3-4 வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா சப்போஸ் வந்து எங்கேயாச்சும் நம்ம போய் குளிக்கிறோம் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு தேவைப்படும். அண்ட் அதே மாதிரி ஷார்ட் ட்ரௌசர்ஸும் வந்து வச்சுக்கணும். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா எங்கேனாலும் ஒரு ஒரு நைட் ஸ்டேக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கணும்ல. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து இந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம வந்து தேவைப்படுங்க. அப்புறம் மெயினாக வந்து இந்த ஒரு ஷால் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஷால் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு பெட்ஷீட்டாகவும் நமக்கு இது வந்து உதவும். அதே மாதிரி எங்கேயாவது நம்ம போகிறப்ப இந்த ஒரு கோல்டான பிளேஸ்க்கு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு கவர் பண்ணிக்கிறதுக்கு உதவுங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹூடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஏன் அப்படின்னா ஹூடி வந்து நல்லா வந்து உங்களை வந்து ஸ்வெட்டர் மாதிரி கவர் பண்ணிக்கும். சப்போஸ் ஸ்வெட்டர் இல்லாதவங்களுக்கு இதை நான் சொல்கிறது. அதே போல் இங்கே இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நம்ம எத்தனை கொண்டு போகிறோங்கிற கவுண்ட்டும் வச்சுக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கவுண்ட்டு தெரியாமல் அப்புறம் வந்து ஐயோ என்னடா இதாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்புறம் எங்கேயா ட்ரெஸ்ஸஸ் விட்டுற போகிறோம். ஸோ அந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ கவுண்ட்டும் வந்து வச்சுக்கோங்க. இது என்னோடய பர்சனல் அட்வைஸ்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் வந்து இப்போ எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னா என்ன இத்தனை ட்ரெஸ் வச்சுருக்கேன், ட்ரெஸ் ஏதாவது கொண்டு போகிற மாதிரி டூர் போகிறேன் அப்படின்னா ஸோ இத்தனை ட்ரெஸ் வச்சுருக்கேன், என்ன இது வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொஞ்சம் பேக்கிங்காக இந்த மாதிரி தான் போவேன். ஸோ உங்களுக்கும் இந்த அட்வைஸ் வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால இது சொல்கிறேன் நான். ஸோ கேட்கணுன்னா கேட்டுக்கோங்க, உங்கள் இஷ்டம். மேக்ஸிமம் யாராச்சும் ட்ரெயின் ட்ராவலர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சார்ஜெல்லாம் வந்து நல்லா போட்டுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பவர் பேங்க்ஸ் வந்து இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஏதாச்சும் இந்த சிசர்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கோங்க, ஏதாச்சும் தேவைப்படும். அண்டு பென்ஸ் வச்சுக்கோங்க. எதுக்கும் வந்து ஏதாச்சும் எங்கேயாச்சும் எழுதுகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் வருது நமக்கு அப்படின்னா அதுவும் வச்சுக்கோங்க. தென் அதுக்கடுத்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வேணுனாலும் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ளைட் ட்ராவல்ஸ்க்கு வந்து அவ்வளோ வந்து தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இங்கே ட்ரெயின் ட்ராவலர்ஸாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸஸ் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து ட்ரெயினில் ஃபுட் சரியில்லை அப்படின்னா நம்ம ஸ்நாக்ஸ் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழ்ந்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ராவலர்ஸ் பொறுத்தளவில் வந்து தண்ணி பாட்டில் வந்து நல்லா நிறையாவே வச்சுக்கணும். அண்டு நான் இப்போ ஃப்ளைட்டில் போகிறனால நான் வந்து வெறும் ஒரே ஒரு பாட்டில் மட்டும் தான் கொண்டு போகிறேன். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வெயிட்டை அதிகமாக அடைக்க வந்து இங்கே பேகேஜோட காஸ்ட்டும் வந்து சப்போஸ் வந்து அதிகமாகலாம். ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரே ஒரு பாட்டில் மட்டும் தான் தண்ணி கொண்டு போக போகிறேங்க. நம்ம இந்த ட்ராவலில் வந்து ட்ரெக்கிங் போகலை அந்த மாதிரியா இருக்குது. ஸோ அதனால் வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷூஸ் ரேக் வந்து கொஞ்சம் வந்து இன்னர்ஸ் நிறைக்கிறதுக்காக வந்து நம்ம இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன்.
அண்ட் அதே மாதிரி ஷூஸ் வந்து நான் வந்து இப்போ எதுவும் நான் யூஸ் பண்ணலைங்க. ஸோ நான் வெறும் ஸ்லிப்பர்ஸ் இந்த மாதிரி தான் போட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஷூஸ் வேறு போட்டு அப்புறம் எதுக்கு அது வேறு ஒரு மாதிரியாக கசகசன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்லிப்பர்ஸ் போட்டே நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அண்டு ஓகே, ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாகவே இருக்குது இந்த டூர் நினச்சி பார்க்குறப்ப. ஏன்னா 2 வருஷம் வந்து இதுக்காகவே வந்து அமௌண்ட்லாம் சேர்த்து ஸோ இங்கே போகணும் அங்கே போகணும் பிளான்லாம் போட்டு ஸோ அப்படி வந்து இந்த டூர் வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த டூருக்கு வந்து நானும் என்னோடய காலேஜ் மேட்டு ஒரு ஃப்ரெண்டும் தான் போகிறோம். ஸோ அவன் கேமராவில் வருவானாங்கிறது தெரியாது. பட் ஆனால் நமக்கு வந்து அதிக டைமில் வந்து கேமராமேனாக வந்து இருப்பாங்க இந்த டூரில் வந்து. அண்ட் அதே மாதிரி நான் லைவ் ஆடியோ வந்து நான் மேக்ஸிமம் வந்து நான் வந்து போடுறதுக்கான பார்க்குறேன். ஏன்னா மைக் இல்லாத காரணத்தினால நான் மோஸ்ட்லி வந்து நான் வீடியோ இங்கே வந்து தான் நான் ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். பட் ஆனால் ஓரளவுக்கு நான் வந்து அங்கே ட்ரை பண்ணுறேன் லைவ் ஆடியோவாக வந்து எதாவது கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் பார்க்குறேங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக்கும் வந்து நாம் வந்து இது கூட சேர்ந்து கொண்டு போக போகிறோம். அண்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே பத்திரமா வந்து பார்த்துக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் ட்ராவலர்ஸ் எப்போவுமே. ஸோ ஏன்னா அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். என்னது அப்படின்னா vlog ஆஃப் பீச் ரெசார்ட்டுன்ட்டு. ஸோ அங்கே பீச் ரெசார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூமுக்கு வந்து இந்த மாதிரி சோப்பு, சீப்பு, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்போவே நான் நினச்சிட்டேன், இதெல்லாம் வந்து டூருக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து வேஸ்ட் பண்ணாமல் வந்து நான் தங்கியிருந்த ரூமும் என் ஃப்ரெண்ட்ஸ் தங்கியிருந்த ரூமும் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த 2 ரூமில் இருந்தும் அப்படியே எடுத்து இருந்தாச்சு. ஸோ இது வந்து நம்ம டூரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கேருந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொண்டு போய்க்கலாம். ஸோ சீப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாகவே இது வச்சுருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் வந்து ஒரே இதிலே வந்துடுங்க. ஸோ ப்ரஷ்ஷு அண்டு பேஸ்ட்டும் இதுவுமே வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஷவர் கேப்பு, இது நமக்கு தேவையில்லை. அண்டு இங்கே வந்து இந்த ஷாம்பு இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இதில் வந்து சோப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து சோப்பும் உங்களுக்கு வந்து காமிச்சிடறேன். இந்த மாதிரி இந்த சோப்பும் கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணி ஓகே நம்ம அந்த இதை வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இங்கேருந்து அப்புறம் நம்ம சோப்பு டப்பாவோ இந்த சீப்பு அப்புறம் பேஸ்ட்டுக்கு தனியாக வச்சுக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லைங்க. ஸோ நம்ம அப்படியே இதை கொண்டு போயிட்டு யூஸ் பண்ணிட்டு ஸோ அப்படியே வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு கூட வந்துடலாம். ஸோ பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. அண்டு வேறு ஏதாச்சும் நான் வந்து கொண்டு போகணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் அப்படியே யோசிச்சு நான் அப்படியே கொஞ்சம் திங்ஸை பேக் பண்ணி வச்சுருவேன். அண்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் டூர் போய்கிட்டு இருக்கப்பே வந்து இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டுருவேங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டூரில் இருக்கிறப்ப எடிட் பண்ண பார்க்குறேன். சப்போஸ் வந்து முடியலை அப்படின்னா டூரில் முடிச்சுட்டு அதுக்கடுத்து நான் வந்து அந்த வீக்கெண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். அண்டு வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நான் அந்த வீடியோஸ்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். அண்டு ஒரு சில ரீல்ஸும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்டு கூலி படம் வருது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து டிக்கெட்லாம் ஓப்பனிங்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா டெல்லியில் போய் நம்ம வந்து அந்த படத்தை பார்த்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்டு தியேட்டர் விலாகாகவும் நம்ம அதை வந்து போடலாம். அண்டு ஓகே, மெயினாக என்ன சொல்ல வந்தேன். ஸோ வந்து அதே மாதிரி நம்ம தியேட்டர் வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஒரு 2 வீடியோஸ் போல் வந்து என்னென்னா காப்பிரைட்ஸால் டிலீட் பண்ணால் வச்சுட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் நானும் டிலீட் பண்ணிட்டேன். ஸோ மேபி வந்து இங்கே நம்ம டெல்லியிலையும் போய் நம்ம விலாக் எடுக்கலாம், அதாவது தேட்டர் விலாகாக எடுக்கலாம். பட் ஆனால் சீன்ஸாக வந்து எதுவும் போட முடியாது. ஏன்னா வந்து பயங்கரமான இதாக இருப்பாங்க காப்பிரைட்ஸ்க்கு. ஸோ அதனால் அதுவும் பெருசாக போட முடியாதுங்க. லைட்டாக வேணால் சின்ன ஃபோட்டோஸ் கிளிக் மாதிரி வேணால் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அப்படி வேணால் நான் உங்களுக்கு பார்த்து ரிவ்யூஸும் சொல்கிறேங்க. ஸோ ஓகே,
அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் என்னைக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கரெக்டாக ஆகஸ்ட் 14 கூலி படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நம்ம வந்து இந்த இதுக்கு போகிறோம். போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு ட்ரெயினில் போயிட்டு, ட்ரெயினில் அங்கே வந்து ஒரு ஊருக்கு போகிறோம். ஸோ அந்த ஊர்லேருந்து தான் நம்ம ஃப்ளைட்டில் வந்து பிடிச்சி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். ஓகேவா கைஸ்? ஸோ இப்படி தான் நம்ம வந்து டூர் பிளான் இருக்குது. ஓகே கைஸ், பை பை, டாட்டா, see you.